குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ராசிக்குள்ளேயே பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூப்பரான ஒரு அமைப்பில் தான் அந்த மாதமே துவங்குது ரிஷபத்துக்கு. ராசிக்கு 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான். இப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பொதுவாகவே பொருளாதார ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் இணைவு. ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் இணைவு. இங்கே சூரியன் உச்சமாக இருக்கு. 4ஆம் அதிபதி 12ல் போய் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, 11/5/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதே நேரத்தில் விரயஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 12ஆம் இடத்துல அவர் ஆட்சி பலம் அடையுது. ரொம்ப பலம் அடைகிறார் செவ்வாய். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஸோ செவ்வாயினுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இணைவு பெறுது. இந்த குரு சுக்கிரன் இணைவு பெறுறது அப்படிங்கிறது மகாலட்சுமி யோகம். அப்படி அந்த மகாலட்சுமி யோகம் தனஸ்தானத்திலேயே உருவாகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. அது ரிஷபத்திற்கு நிறைய வகையில் நன்மைகளை செய்ய காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதே 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திற்கு அதிபதியான புதன் விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசிக்குள்ள புதன், மிதுன ராசிக்குள்ள சுக்கிரன். இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ராசியும் 2ஆம் இடமும் தனஸ்தானமும் வளமடையுது. 2, 5, 8, 11 இந்த ஸ்தானாதிபதிகள் இணைவு பெற்று அது சுக்கிரனோட தொடர்பு பெற்று குருவோட தொடர்பு பெற்று மகாலட்சுமி யோகத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மை. எல்லா டைமும் இந்த மாதிரி நடக்காது. ஸோ மே மாதம் உங்களுக்கு நடக்குது. மகாலட்சுமி யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்ய போகுது. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உண்டு. இது எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னா, புதன் 29ஆம் தேதி மிதுன ராசிக்குள்ள பயிற்சிக்காரர் ரிஷபத்திலிருந்து. அப்போ 14ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. 29ஆம் தேதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். மீண்டும் நான் சொன்ன அதே இணைவு, அதே ஃபார்முலா எகெயின் வேலை செய்யுது தனஸ்தானத்தில். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங். ஓகே, சரி, இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு 4ஆம் அதிபதி பலம் வேணுமில்ல. ஆல்ரெடி 4ல் கேது எல்லாமே இருந்தும் எதை அனுபவிக்க முடியாமல் சங்கடப்பட்டிருக்கக்கூடிய ராசிகளில் முதன்மையான ராசியாக ரிஷபம் இருக்குது. நிறையா விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலுமே எதுவுமே அனுபவிக்க முடியல. எதுலேயுமே திருப்தி இல்லை, எதுவுமே சுகம் இல்லை. மனசார சந்தோஷம், வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நல்ல பதவி இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, மனைவி இருக்குது, என் சொந்த பந்தங்கள், கணவர் எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாமே நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் எதையுமே திருப்தியாக அனுபவிக்க முடியல. அந்த சுகம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏதோ ஒரு மனச்சங்கடத்தோடையே ரிஷபம் மூடிட்டு இருக்கு. மே மாதம் முதல் 15 நாட்களுக்கு
அது தீர்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் வந்து அமர்றார். மீண்டும் அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. அதில் என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நகரக்கூடிய கிரக பயிற்சிகளும். அதனால் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி. வண்டி, வாகனம், வீடு, சொத்து, சுகம், தாயார், இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்றிருக்குது முதல் 15 நாட்கள். இப்போ வண்டி வாகனத்தில் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்துக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எவ்வளவு செலவு செஞ்சாலும் திருப்தி இல்லாமல் ஒரு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய திறமையை, உங்களுடைய பதவியை சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும். திறமைக்கு சரியான மதிப்பு கிடைக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவராக டென்ஷன் ப்ரெஷர் ஆகும். எல்லாத்துக்குமே எலிஜிபிள் உண்டு. உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ரிஷபத்துக்கிட்ட உண்டு தற்போதைய சூழ்நிலையில். ஆனால் என்னதான் இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை யாருக்கிட்டையுமே. நம்மளை ஒரு கிள்ளுக்கறியாக தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைமை ரிஷபத்துக்கு. முதல் 15 நாட்களுக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா உச்சமாக இருக்கு இல்லையா, அந்த கிரகம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 15ஆம் தேதிக்கு மேலே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன என்னென்னவெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அத்தனையும் பாசிட்டிவாக மாறும். முதல்ல தாயாரனுடைய உடல்நிலை சீரடையும். தாயார் கைகால் மூட்டு வலிகள், இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தது முன்னாடி. தாயாருக்கு மருத்துவ செலவு கட்டாயமாக பண்ணியிருக்கும் ரிஷபம். மருத்துவ செலவு பண்ணாத ரிஷபம் இல்லை தாயாருக்கு. ஒன்று வண்டி வாகனத்துக்கு செலவு பண்ணணும், இல்லைனா வீட்டை பராமரிக்கணும், வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போடணும், காசு அதில் கறி பண்ணணும். இல்லையா அம்மாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும், உங்களுக்கே சுகக்கேடு வந்து போகும். ஒரு கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இல்லையோ அப்படிங்கிற ஒரு மன விரக்தியை கொடுத்துருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டிடுவீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே தாயாரனுடைய உடல்நிலை சீராகும். உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். எங்கே போனாலும் அதுக்கு தனியே மதிப்பு மரியாதை. ரிஷபத்துக்கு எங்கே போனாலும் தனி மதிப்பு மரியாதை கிடைக்கும். யாரும் நம்மளை அசைச்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ள வரும். அதுக்காக மற்றவங்களை கீழே இறக்கி பேசிடக்கூடாது. அந்த சூரியனுடைய ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்னென்னா, நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்குது, நம்ம எல்லாமே நல்லபடியாக போகுது, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற கர்வத்தை சூரியன் கொடுத்துருவார். ஸோ அதை மட்டும் வேண்டாம். அதே நேரத்தில் எல்லாமே எனக்கு தெரியுன்ற மனநிலைமையில் அவசரப்பட்டு சில காரியங்களை செஞ்சுருவோம். அவசரப்பட்டு சில பேர்த்துக்கு என்ன சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருவோம். அதை செய்ய முடியாமல் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அந்த வாக்கு கொடுக்குறதும் அவசரத்தில் எதுவும் செய்யாதீங்க. 15ஆம் தேதிக்கு மேலே வீடு நிலம் வாங்கணும், பிடிக்கணும்னு கையில் காசு வச்சுட்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல வீடு கிடைக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். நல்ல வீடு, வாகனம், புதுசாக கார் வாங்குவீங்க, இல்லை பழசை போட்டு புதுசு வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இதில் எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியான ஒரு விஷயம் நடக்கும். ஆல்ரெடி காரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, 2 வீலர் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக எனக்கு புது கார் மாதிரி, புது 2 வீலர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபீலை கொடுத்துரும். வீட்டில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நிற்பாங்க. அவங்களால உங்களுக்கு பல ஆதாயங்கள் வர காத்திருக்கு. தாய் வழி உறவுகள் மூலமாக பல ஆதாயங்கள் உண்டு. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. இதுவரைக்கும் இழந்த சுகத்தை மீண்டும் அடையக்கூடிய ஒரு சூழலை அந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார். அதுவும் உண்டு. குழந்தை பேர் இல்லாமல் சிரமப்பட்டிருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. முக்கியமாக பெண்களுக்கு கரு தங்குவதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. அதுக்கான முயற்சி, ஸ்ட்ராங்கான முயற்சி இருக்கணும். அவ்வளோதான். ரைட். திறமைக்கேற்ற பதவிகளும் கிடைக்கும். பதவியை மிகச்சரியாக பயன்படுத்தி உங்களுடைய தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஸோ இதெல்லாம் சூரியன் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாம் ஃபேவராக கொடுத்துருவார். எல்லாம் ஓகே. ஆனால் தாயாரினுடைய ஆதிக்கத்தின் கீழ் ரிஷபம் இருக்க வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகிறது. தாயாருக்கு
அடிபணிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது. இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக கவலை கொள்ள அவசியமில்லை. உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல விஷயங்களை மட்டுமே தாயார் உங்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படிங்கிறது சொல்லுது. இப்போ இங்கே என்ன தேவையில்லாத அவசரம், தேவையில்லாத கோபம், அடுத்தவங்களை கீழ்த்தனமாக நடத்துறது, அவங்களுடைய தகுதிக்கு அவங்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்காமல் பேசுவது, அவசரப்படுவது, அவசரப்பட்டு வாக்கு கொடுப்பது, சந்தோஷத்துலேயோ துக்கத்துலேயோ வாக்கு கொடுத்துருவீங்க. ஸோ அது வேண்டாம், அது ஆகாது அப்படிங்கிறது சொல்லுது. ரைட், ஓகே. இப்போ சூரியனுடைய நகர்வு ரொம்ப ஃபேவராக இருக்குது 15ஆம் தேதிக்கு மேலே. சில ரிஷபராசிக்கு மட்டும் அந்த 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உடல் சூடு அதிகமாகி காய்ச்சல் வர்றது, தலைவலி வர்றது, தலையில் சிறிதாக அடிபடுறது, இல்லைனா கால் பெருவிரல் கை பெருவிரலில் அடிபடுறது, இந்த மாதிரி சின்னதாக ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கும். ஏன்னா அது ராகுக்கு எதுக்கு மிட் பாயிண்டில் போய் சூரியன் உட்காரார், அந்த அழுத்தத்தையும் கொடுக்கும். ஸோ அதுவும் இல்லைன்னு சொல்லலை. ஸோ மேக்ஸிமம் சூரியன் ஃபேவராக தான் இருக்கார். அடுத்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் முதல் 14 நாட்களுக்கு ராசிக்குள்ளே தான் இருக்கிறார். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களால் சின்ன சின்ன எதிர்ப்புகள் ரிஷபத்துக்கு இப்போவும் உண்டு, சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உங்களை யாரெல்லாம் டவுன் பண்ணி பேசினாலும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி வந்துடும். அதை ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறது 14ஆம் தேதிக்கு மேலே அந்த வெறி வந்துடும் மனசுக்குள்ளே, ஆள் மனசுக்குள்ளே. நம்ம கூடவே இருந்து யாரெல்லாம் குழி பறிக்கிறாங்க, கூட இருக்கக்கூடிய எதிரிகள் யார், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் யார், யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் A to Z நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுறதுக்கு தான் சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. அதே போல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள்னால என்னென்ன ஆதாயங்கள் கிடைக்குது, அவங்களால என்னென்ன எதிர்ப்புகள் உண்டாகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க. ஆதாயமாக எதிர்ப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு தெளிவை அந்த சுக்கிரன் கொடுத்துருவார். என்ன பொருளாதார ரீதியாக சின்ன பின்னடைவை அந்த சுக்கிரன் ஏற்பட்டு முதல் 15 நாட்களுக்கு சம்பாத்தியத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக போகிறதுக்கு இல்லை. சேமிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிடும், சம்பாதிக்கிறதும் செலவும் ஈவனாக இருக்கும். சில நேரங்களில் மருத்துவ செலவுகளும் வண்டி வாகன செலவுகளும் தான் வந்து சேரும். சரியா, ரொம்ப நெகட்டிவாக போகிறதுக்கு இல்லை. 14ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். தனஸ்தானத்தில் ஆல்ரெடி குரு சுக்கிரனும் போய் இணைவு. நீங்கள் எந்த ராசியாக இருங்க, எந்த லக்னமாக இருங்க, குரு சுக்கிரன் இணைவு 2ஆம் பாவத்தோடு தொடர்பு விட்டால் கட்டாயமாக அதனுடைய தசாபுத்தி நடத்தக்கூடிய காலமாக உங்களுக்கு அது வந்துருச்சு அப்படின்னா உறுதியாக பொருளாதார ரீதியான மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. பொருளாதார ரீதியாக மகாலட்சுமி யோகம் என்னத்தை செய்ய போகுது அப்படின்னா, அது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிநாதன், குரு அப்படிங்கிறது அட்டமாதிபதி. அப்போ 2 பேரும் சேர்ந்து என்னத்தை காசு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய காசு வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா வெளியிலிருந்து உங்களுக்கு கிடைக்காத காசு வராதுன்னு நினச்ச வாராக்கடனில் வசூலாகும், ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். இல்லை அதுக்கான முயற்சிகளை செய்யும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இல்லை சார் 10-20 லட்ச ரூபாய்க்கு மேலே விட்டுட்டு எனக்கு திரும்பி வரவே இல்லை, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன் நடக்கலை அப்படின்னா அதற்கான வழிபாடுகளை செய்யும்போது, அப்போ மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். அது கஜலட்சுமின்னு சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு. இந்த கஜலட்சுமி வழிபாடு செய்யும்போது இந்த காலகட்டம் 15ஆம் தேதிக்கு மேலே செய்யும்போது அந்த 15 நாளை குறித்து வச்சுக்கோங்க. மே 15 to மே 31 மே 29 வரைக்கும் தான் 14 நாட்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். 100% வந்துடும் அப்படிங்கிறதுல ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ஒரு 70% திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். 2வது, குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். பொது மனிதர்களை வைத்து பேசும்போது சுயமாக நம்ம பேசிடக்கூடாது, அவசரப்பட்டுருவோம். பொது மனிதர்களை வச்சு பேசும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். கண் சம்பந்தமான தொந்தரவு அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதை மைனஸில் பவர் இருக்குதுன்னு வைங்களேன், அவங்களுக்கு தொந்தரவு இல்லை. பவர் ப்ளஸில் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கண் பாதிப்புகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கண்ணில் பூச்சியோ குச்சியோ விழுந்து ஏதோ ஒன்று பண்ணி கண்ணில் தொந்தரவு வந்துடும். வெளியிலலாம் போனீங்கன்னா ஸ்பெக்ஸ் போட்டு போங்க, சன்கிளாசஸ் போட்டு போங்க, உள்ள தூசி திரும்ப ஏறாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது ரிஷபத்துக்கு.
சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போனதுக்கப்புறம் எக்கனாமிக்கலாகவும் ஃபேமிலி ரிலேட்டடாகவும் ஒரு நல்ல சேஞ்சஸை, ஒரு பியூட்டிஃபுல்லான சந்தோஷமான மாற்றத்தை கொடுத்துருவார். மாற்றமில்லை. அடுத்த புதன் முதல் 14 நாட்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல. சேமிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, அதற்கு புதனும் ஒரு காரணமே. 2ஆம் அதிபதி பண்ண சேமிக்க முடியாது, சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவாகிட்டு இருக்கும், சம்பாதிக்கிறதுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். 17ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாகி ராசிக்குள்ளே வர்றாரு. இப்போ இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அத்தனையும் செய்வீங்க. பிடிச்ச விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணால் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமாக எந்த பிரச்சனைகளோ எந்த பேச்சுவார்த்தைகளாக இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேலே பண்ணுங்கள். சக்ஸஸான ரிசல்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஆல்ரெடி உயிர் சொத்து சம்மந்தமாக கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, பாட்டம் பூட்டம் சம்பாரிச்ச சொத்துல கேஸ் போயிட்டுருக்குது அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு க்ளூ கிடைக்கும். அதில் கேஸ் சீக்கிரம் முடிகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் சரியாகும் 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அது வரைக்கும் பொறுமை ஆக்கிறது அவசியம். 15ஆம் தேதிக்கு மேலே யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் பக்காவாக வேலை செய்யும். நீங்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக வக்கீலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா வக்கீலுக்கே அட்வைஸ் பண்ணுவீங்க. சார் இப்படி போனது இப்படி பண்ணால் நமக்கு சாதகமாக வரும், நீங்களே சொல்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ நல்ல விஷயந்தான். அதாவது இஷ்ட தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் 14ஆம் தேதிக்கு மேல் ரிஷபத்திற்கு முழுமையாக உண்டு. அந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஃபேமிலி லைஃப், கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இங்கே என்ன நடக்குது, இந்த செவ்வாய் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துருவோம். முதல் 11 நாட்கள் 11ஆம் இடத்துல இருக்கிறார் செவ்வாய். ஸோ அப்போ கணவன் மனைவி உறவில் எந்த தொந்தரவும் இல்லை, பெருசாக பேச்சுவார்த்தைகள் சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது. என்னென்னா நான் பெருசா நீ பெருசா ஏன்னா செவ்வாய் அங்கே போய் பலம் அடையுது. சுக்கிரனும் ஆல்ரெடி பலம். ஓகே, நீங்களும் பலம் தான், உங்களுடைய வாழ்க்கை துணையும் பலம் தான் அந்த மாதத்தில். அப்போது நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சொல்லி மோதி பார்க்கலான்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகாமல் விட்டு கொடுக்கணும். என்னை விட நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதே போல் அவங்க ஏதாவது காம்ப்ரமைஸ் சொன்னாலும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிட்டு அவங்கள உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க 11ஆம் தேதிக்கு மேலே. அப்படி பண்ணலை அப்படின்னா நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லி 2 பேர்த்துக்குள்ளே சண்டை ஒருத்தருடைய குறைகளை இன்னொருத்தர் சொல்லி காட்டி சங்கடப்படுத்தி கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரிவினைகள், தற்காலிக பிரிவினைகள் வருவதற்கு வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதில் மட்டும் கரெக்டாக இருங்க. ரைட். நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நிறைய நெகட்டிவும் இருக்குது. இப்போ நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, கஜலட்சுமி 2 நெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை எனக்கு பிறந்த நட்சத்திரம் அன்றைக்கும் டெய்லியும் போட்டாலும் தப்பு இல்லை, ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.